உயர்த்தி அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அதுதான் வாசித்தோம். அங்கே மத்தேயு 9:4வது வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள். நாம் படுத்த படுக்கையாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறதை மற்றவர்கள் கேட்டா அவங்களுக்கு பைத்தியமா தோணும். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவையே சந்தேகப்படுவாங்க. உங்களே என்னைய சந்தேகப்படாம இருப்பாங்களா? இயேசுவையே திட்டுவாங்க. உங்களே என்னைய திட்டாம இருப்பாங்களா? இயேசுவையே தவறா நினைப்பாங்க. நம்மை தவறாக நினைக்காம இருப்பாங்களா? அவர்கள் யாரோ என்னவோ சொல்லட்டும், நமக்கு ஒண்ணு தெரியணும். நான் இயேசுவிடத்துல வந்திருக்கிறேன், என் படுக்கையை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். என்னையே 4 பேர் படுத்த படுக்கையோட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் வேற யாரையும் பார்க்க போறதில்லை, யார் சொல்றதையும் கேட்க போறதில்லை. இயேசு எனக்கு என்ன செய்வாரோ என்று பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இயேசு எனக்கு என்ன சொல்வாரோ என்பதை மாத்திரம் நான் கேட்க போகிறேன். அல்லேலூயா. ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாம் 1000 பேர் 1000 காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரை பத்தியே தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு பிறகு என்னையும் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். தேவ தூஷணம் சொல்றது போல என்னை தூஷித்து அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. கர்த்தரிடத்துல நான் இன்னைக்கு வந்துட்டேன், என் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தால் போதும். அல்லேலூயா. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா நினைக்கிறானோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த திமிர்வாதக்காரன் நம்ம வீட்டுல இப்படி கிடக்குறான். இயேசுவுக்கு முன்னால இருக்கும்போது சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவன் நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி, எல்லாம் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா என்னை குறித்து, இயேசுவை குறித்து, என்னையும் இயேசுவையும் குறித்து எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா பேசுறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. விலகுதான் உங்களுக்கு? எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டதா பேசிட்டு இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு சொல்லுங்க. அவனை பேச விட்டு, அவனை சிந்திக்க விட்டு, அவனை நல்லா அவன் பேச வச்சுட்டு அடுத்த செகண்ட் ஆண்டவர் அவனை பார்க்கல, அவன் கண்ணுக்கு முன்னாலேயே என்ன பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எனக்கு தேவனின் படுக்கையை மாற்றுகிற இமைப்பொழுதுல என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கேவலமாய் பேசலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், 1000 வார்த்தையை சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. அவன் பொல்லாதவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே என் தேவன் எனக்கு நலமானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்னை வச்சுதானே என் வீட்டுல பிரச்சனை. நான் இன்னைக்கு என்னை வைத்தே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பை வச்சு அவங்க என்னென்னவோ கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பதில் செய்ய போகிறார். எந்த படுக்கை என்னை சுமந்து கொண்டு வந்ததோ அந்த படுக்கை இப்போது மாற்றப்பட்டு நான் அந்த படுக்கையை சுமந்து கொண்டு போக போகிறேன். 5வது வசனம். அப்படின்னா அவன் நினைச்ச நினைவுக்கெல்லாம் ஒரு பதில கொடுக்கிறார். 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. அப்ப என்னுடைய இத்தனை வருட படுக்கை, இத்தனை வருட பிரச்சனை, இத்தனை வருட போராட்டம், அது நான் அறியும்படி, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறியும்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். சொன்னீங்களா? ஆமென். நானும் அறியணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அறியணும். இனி அவ்வளவுதான், இனிமே எழும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க அறியும்படி அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்க போறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீங்கள் அறியும்படி, நீங்கள் அறியும்படி, நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் எதை அறிய வேண்டும்? இவன் இப்ப எழுந்து போறான்ங்கிறத அறிய வேண்டும். இவன் இதுவரைக்கும் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை அறிய வேண்டும். இயேசு ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை அறிய வேண்டும். இவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். என் வாழ்க்கை இனி உயரத்துக்கு போக போகிறது என்பதை அறிய வேண்டும். அப்ப இன்னைக்கு படுத்த படுக்கையில் இருக்கிற, என்னை படுக்கையில் வீழ்த்தி கிடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை இயேசு இன்று மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சபையிலே சில காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கையில மாற்றுவார், என் வீட்டிலே மாற்றுவார், குடும்பத்திலே. சத்தத்தை உயர்த்தி சொல்லணுமே.